காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மூன்றாவது வார்த்தை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை. அதோ உன் மகன், அதோ உன் தாய். சிலுவையில் தொங்கின இயேசு தன் தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றும், அங்கு நின்று கொண்டிருந்த தன் சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றும் சொன்னார். இயேசு பிறப்பதற்கு முன்பே தேவதூதன் மரியாளிடம் சொன்ன காரியங்களின் மூலம் மரியாள் ஏற்கனவே இயேசு பிறந்ததின் நோக்கத்தையும் குறித்து நிறைய அறிந்து வைத்திருந்தாள். அவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் அவளுக்கு அறிவித்திருந்தான். அது மட்டுமல்லாமல் இயேசு குழந்தையாய் இருந்தபோது சிமியோன் என்னும் தீர்க்கதரிசி மரியாளிடம் இவ்வாறாக சொன்னான். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தனர். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் சிலுவை மரணத்தை அவளுக்கு முன் அறிவித்தது. இப்படி ஒரு நாள் நடக்கும் என்பதை, அதை அவள் காண நேரிடும் என்பதையும் இந்த தீர்க்க தரிசனம் அவளுக்கு முன் அறிவித்தது. இதையெல்லாம் அறிந்தவளாக அவள் சிலுவை அண்டையிலே நிற்கின்றாள். தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் நிறைவேறி கொண்டிருப்பதை அவள் அங்கு நின்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும். இதை குறித்து அவள் ஏற்கனவே சற்று அறிந்து வைத்திருந்தபடியினால் தான் சிலுவை அண்டையில் நின்ற அவள் அந்த காலத்து வழக்கத்தின்படி மார்பில் அடித்து கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இவர் எப்படி பிறந்தார் என்பதும் எதற்காக பிறந்தார் என்பதும் அவளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு நாளில் நிறைவேறும் என்பதையும் அவள் தனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் மூலம் ஏற்கனவே ஓரளவு அறிந்து வைத்திருந்தாள். ஆகவே தான் அந்த வேதனையான வேளையிலும் அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அதுபோல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவும் இவைகளெல்லாம் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராக இருந்தார். ஆகவே தான் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய தாயினுடைய எதிர்கால பராமரிப்புக்கான ஏற்பாடுகளை சிலுவையில் தொங்கிக் கொண்டே செய்கின்றார். இயேசுவின் பிறப்பிற்கு பிறகு யோசேப்பை குறித்து எந்த தகவலும் இல்லை. ஆகவே மரியாள் இயேசுவுடைய பராமரிப்பில் தான் இருந்திருக்க வேண்டும். எனவே தான் சிலுவையில் தொங்கும்பொழுது கூட உன் தாயை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்ற கட்டளையை நிறைவேற்றும் வண்ணம் அவளை யோவானிடத்தில் ஒப்படைக்கின்றார். இங்கு இயேசு மரியாளை நோக்கி, ஸ்திரியே என்று அழைப்பதை சிலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தாயை ஸ்திரியே என்று மகன் எப்படி கூப்பிடலாம்? அதுவும் தன் தாயின் கண்ணெதிரே செத்து கொண்டிருக்கிற ஒரு மகன் அந்த வேளையிலே தன் தாயை இப்படி அழைக்கலாமா? தன் தாய் மீது அவருக்கு பாசமே இல்லாத போல் தெரிகிறதே என்று கேட்கிறார்கள். சாகும் நேரத்தில் தன்னுடைய தாயை பத்திரமாக பராமரிக்கும்படி தன் சீஷனிடத்தில் ஒப்படைத்ததில் இருந்தே இயேசு தன் தாய் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் என்பது விளங்குகிறது. ஆகவே இயேசு தன் தாய் மீது கொண்டிருந்த பாசத்தை குறித்து நாம் சந்தேகிக்க வேண்டியதில்லை.
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு மகன் என்ற ஸ்தானத்தில் இருந்து மட்டும் பேசாமல் இரட்சகர் என்ற ஸ்தானத்தில் இருந்து மரியாளிடம் பேசுகிறார். சிலுவையில் தொங்கும் அவர் இரட்சகர். அவருக்கு முன்பாக மரியாள் ஒரு ஸ்திரீ. அவர் மட்டுமே இரட்சகர். இரட்சகர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மரியாள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட கனத்திற்குரிய ஒரு பாத்திரம். ஆனால் மரியாளின் மூலம் பிறந்த இயேசு மனு அவதாரம் எடுத்து வந்த தேவகுமாரன். அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்ட தேவன். அவர் நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாகும். அவருடைய இந்த தனித்தன்மையை நாம் மனதில் வைக்க வேண்டும். இயேசுவே இரட்சகர் என்பதில் நமக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இயேசு தன்னுடைய தாயை ஸ்திரீயே என்று அழைத்தது இன்றைக்கு இந்த உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.